சரியா? ஃபைண்ட் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் f of x equal to 3x power 4 plus 4x cube minus 12x squared plus 12. சரிடா கண்ணு? ஃபர்ஸ்ட் ஒர்க் f dash of x என்ன கிடைக்கும்? f dash of x 12x power 3 ம் plus 12x square ம் minus வெரி குட் 24 24. அது 0 வருது. f dash of x போட்டுக்கலாமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதனால வேண்டாம். ஃபர்ஸ்ட் எடுத்து முடி யாரை கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Equal to 0. இல்ல ஏதாவது காமன் எடுத்திருந்தா காமன் எடுத்து அப்புறம் ஈக்குவல் 0 போட்டுக்கலாம். காமன் எடுக்க முடியுமா? 12 காமன் எடுக்க முடியுமா? ஒரு 2 எடுத்துக்கலாம் சார். 12 எடுத்துக்கலாம் சார். 12 எடுத்துக்கலாம். 12 எக்ஸே எடுக்கலாம் பாரு. 12 எக்ஸ் எடுக்கலாம். கடைசி எக்ஸ் ஸ்கொயர் தானே? 12 எக்ஸே வெளியே எடுக்கலாம். கரெக்டா? அப்போ ஓகே ஓகே எடுத்துக்கலாம் சார். எக்ஸ் ஸ்கொயர் சொல்றதுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2வா? வந்துருச்சு சார். ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இம்ப்ளைஸ் என்ன கிடைக்குது? 12x எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சொல்ல மாத்தோங்க என்னாச்சு இதுலேருந்து? விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த பாயிண்ட் இவனை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இவனை ஃபேக்டரைஸ் பண்ண என்னடா கிடைக்குங்கன்னு? எக்ஸ் 2 into 1 சார். 2 into 1. 2 இன்ட்டு மைனஸ் 1 அப்படி தானே? அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 2 into 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 கரெக்டாமா? சார் மைனஸ் 2, 1. மைனஸ் 2 தானே? அப்போ x எக்ஸ் minus ஸ்கொயர் 2 equal to 0, x equal to 2. 2, minus 1 சார். மைனஸ் 2, 1 கரெக்டாக. அப்போ நமக்கு 3 பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு 0 பாயிண்ட், இங்கே மைனஸ் 2ங்கிற ஒரு பாயிண்ட், இங்கே 1ங்கிற பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? சார் 2 சார். x equal to 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஏன்டா வருது தானே? மைனஸ் 2 தானே வரும். மைனஸ் 4 சார். மைனஸ் 2 தானே போட்டுக்கிறேன். சொல்லு என்ன வேணும் சொல்லி நான் சொல்லி கொடுக்குறேன். பிளஸ் 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு பிளஸ் 1 கரெக்டா? நீ மைனஸ் 2 பிளஸ் 1 போட்டு மைனஸ் 1 வரும். பட் இங்க என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. பிளஸ் 1 தான் இருக்குது. கரெக்டா ரோகன்? இந்த தப்பா? ரோகன் உங்களுக்கு இந்த இது அனுப்பிச்சிருக்கேன் சார் வாட்ஸ்அப்ல. என்ன பண்ணிருக்கீங்க? ஓ மிஸ்டேக் பண்ணிக்கிறியா? ஆமா இல்ல அது ஏதோ இப்படிதான் பண்ணிருக்கேன். இல்லடா அங்க மைனஸ் 2 பிளஸ் 2 அது மீனிங் மாறும்போது என்ன ஆகும் பாரு. பார்த்துட்டேன். மைனஸ் 2 ஓகே மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 1 தான் வருது. நம்மளுக்கு இங்க என்ன இருக்குது? பிளஸ் 1 தானே இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் 1 தானே இருக்குது. பிளஸ் எக்ஸ் தானே. நீ வந்து என்ன பண்றனா மைனஸ் எக்ஸ்க்கு போட்டுக்கிற. நம்மளுக்கு இந்த இடத்துல பிளஸ் எக்ஸ் தான் வேணும். அதான் இங்க போட்டுக்கிறோம். 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 மைனஸ் 2 பிளஸ் 1 போட்டீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 1. நம்மளுக்கு பிளஸ் 1 தானே வேணும். இந்த இடத்துல பிளஸ் சைன் தானே இருக்குது. நீ மைனஸ் 1 வருது பாரு. ரெண்டே ஆட் பண்ணா மைனஸ் 1 வரும். அந்த மிஸ்டேக் தான் மற்றபடி இல்லை. சரியா? ஓகே சார். சரி அதை மட்டும் மாத்திக்கோ. இப்போ இது இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், அதனால இன்டர்வல் ஃபார்ம் பண்றேன். சரியாம்மா? இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுங்க. யார் யார் வரா? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி வருவான், இங்கே மைனஸ் 2 வருவான், இங்கே 0 வருவான், இங்கே 1 வருவான், இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி வருவான். மொத்தம் 4 இன்டர்வல் வந்துச்சு. அது கரெக்டா? கரெக்டாம்மா? கரெக்ட் சார். சரி அப்போ நம்ம இதை செக் பண்ணணும். சீரியல் நம்பர் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? 12x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இது கரெக்டு தானே? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது தானே வந்தது. ஆமாம். இந்த 12x இருக்குது, அதை எழுதிட்டேன். இந்த 2 டைம் இருக்குது, அந்த 2 டைம் எழுதிட்டேன். எக்ஸ் மைனஸ் 1 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இன்டர்வல் வேணும்னா இன்டர்வல் ஐ. அடுத்தது யாரு? ஓகே இன்க்ரீசிங்காக டிகிரீஸாக கூட பார்த்துக்கலாம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட கேட்பாங்க. இன்க்ரீசிங்காக டிகிரீசிங்காக
மேக்ஸிமமா மினிமமா பார்த்தலாமா கண்ணு? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்ணு? மைனஸ் இன்ஃபினிட்டி In டூ minus infinity to minus 2. மைனஸ் டூ. மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் டூவோட பிட்வீன் வேல்யூ என்ன? மைனஸ் த்ரீயா? Okay. பிட்வீன் இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ மைனஸ் த்ரீ. Minus 3. இங்க போறதா இந்த பக்கம் போறதா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ அப்படி தானே போகும். அப்போ மைனஸ் த்ரீ Minus 3, sir. என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் ஆயிருமா? நெகட்டிவ். Hmm. மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என்னது? நெகட்டிவா? அப்போ மைனஸ். மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் நெகட்டிவ். அப்போ மூணு டைம் நெகட்டிவ் வந்ததுனா லெஸ் தென் ஜீரோவா? Minus 20. லெஸ் தென் ஜீரோ டிகிரிசிங் இன்க்ரீசிங்கா? டிகிரிசிங். Increasing, sir. லெஸ் தென் ஜீரோ டிகிரிசிங் இல்லை. Decreasing, sir. இல்லை மேக்ஸிமம் மினிமம் தான் லெஸ் தானே கிரேட்டர் தானே பார்க்கணும். இது வந்து அடிஷனல் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீசிங் டிகிரிசிங் அடிஷனல் ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி இதுக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு தேவை. இதுதான் அடிஷனல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன? மைனஸ் டூ கமா ஜீரோ. மைனஸ் டூ கமா ஜீரோக்கு என்ன பாயிண்ட் எடுக்கலாம்? ஒன் எடுக்கலாமா? மைனஸ் ஒன்று தான் எடுக்க முடியும். ஒன்று வந்து இங்கே இருக்கிறாங்க. மைனஸ் ஒன்று எடுக்கலாமா கண்ணு? Minus 20. மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எடுக்க முடியும். ஏன்னா ப்ளஸ் ஒன்று இங்கே இருக்கிறோம். அதனால் மைனஸ் ஒன்று தான் எடுக்க முடியும். மைனஸ் ஒன்று எடுத்து என்ன கிடைக்கும்? இங்கே நெகட்டிவ் ஆகுமா? நெகட்டிவ். No, sir. இது வந்து பாசிட்டிவ் ஆகுமா? பாசிட்டிவ். அடுத்து என்னது? மைனஸ் ஒன் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் என்னது? மைனஸ் இந்த மைனஸ் என்னது? ப்ளஸ். அப்போ கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ இன்க்ரீஸிங். கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் லெஸ் தென் ஜீரோ டு கிரேட்டர் தென் ஜீரோ வந்து அது மீனிங் என்ன? மினிமம். கரெக்டுங்களா? அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னது? மினிமம் ஃபங்க்ஷன். கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? First one maximum, sir. என்னமா என்ன? லெஸ் தென் ஜீரோ டு கிரேட்டர் தென் ஜீரோ வந்து மினிமம். First one maximum, sir. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் கிடையாது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எடுக்கிறேன். இது உனக்கு டவுட்டாக இருந்தால் இதை விட்டுரு. இன்க்ரீசிங் டிகிரிசிங் உனக்கு வேண்டாம்னா விட்டுரு. நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். டெஃபினிஷன் போடுறாங்கன்னா என்ன கொடுத்துருக்கணும்? டெஃபினிஷன் பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்றும் கிடையாது. இன்டர்வல் ரெண்டு இன்டர்வல் கம்பைன் பண்ணி தான் போடணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இவர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் என்ன சொல்லிக்கிறேன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போடணும். கிரேட்டர் தென் ஜீரோ டு லெஸ் தென் ஜீரோன்னு வந்ததுன்னா மேக்ஸிமம். லெஸ் தென் ஜீரோ டு கிரேட்டர் தென் ஜீரோ வந்ததுன்னா அதுக்கு பேர் மினிமம். புரியுதா? Okay, sir. ரெண்டு இன்டர்வல் கம்பைன் பண்ணி தான் போட வேணும். அதுதான் இங்கே பண்ணிக்கிறேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போடுறாங்க. இன்க்ரீசிங் டிகிரிசிங் அடிஷனலாக போட்டுக்கிறேன். அதனால உங்களுக்கு டவுட் வருது. அதை விட்டுருங்க. மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இதில் டவுட் இருக்குதா? இப்போ நம்மளுக்கு வந்து லெஸ் ஜீரோ டு கிரேட்டர் தான் ஜீரோ வருது. அது வந்து மினிமம். ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் யாரு? காமன் பாயிண்ட் வந்து மைனஸ் டூ. அப்போ மினிமம் எந்த பாயிண்ட் இருக்கிறாங்க? அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. அப்போ மைனஸ் டூவில் என்ன இருக்கிறாங்க? எஃப் மினிமமாக இருக்கிறாங்க. புரியுதாமா? புரியுது. மினிமம் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல மினிமமாக இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த இன்டர்வல் என்னது? மைனஸ் டூ டு ஜீரோ போட்டிங்க. அடுத்தது ஜீரோ டு ஒன்று போடுங்க. தேர்ட் இன்டர்வல் ஜீரோ டு ஒன். ஜீரோ டு ஒன். அப்போ ஜீரோ டு ஒன்னில் யார் எடுக்கலாம்? 1/2 எடுக்கலாமா? அதாவது 0.5 எடுக்கலாமா? பாசிட்டிவ். 0.5 எடுத்து இது என்ன கிடைக்கும்? பாசிட்டிவா? இதில் அப்ளை பண்ணுங்க 0.5 ப்ளஸ். இதில் அப்ளை பண்ணுங்க எகெயின் ப்ளஸ். இதில் அப்ளை பண்ணுங்க 0.5. அப்போ 0.5 மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். கரெக்டாமா? புரியுதா ரோகன்? டவுட் இருக்குதா? புரியுது சார், புரியுது. அப்போ என்ன கிடைக்கும்? லெஸ் தென் ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோவா? லெஸ் தென் ஜீரோ. கரெக்டுங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. கிரேட்டர் தென் ஜீரோ வந்து லெஸ் தென் ஜீரோ வந்து அது மீனிங் என்ன? கிரேட்டர் தென் ஜீரோ வந்து லெஸ் தென் ஜீரோ இஸ் அ மேக்ஸிமம். கரெக்டுங்களா? மேக்ஸிமம். ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் யாரு? ரெண்டுக்கு காமன் பாயிண்ட் வந்து ஜீரோ இருக்காங்க. ரெண்டுக்கு காமன் இன்டர்வல் பாயிண்ட் வந்து ஜீரோ இருக்காங்க. அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டாமா? புரியுதா? அடுத்த கான்செப்ட் போலாமா? புரியுது சார். அப்போ 1 to infinity. 1 to infinity யார் இருக்கிறாங்க? 2 இருக்கிறாங்க. 2 போடுங்க. 1 to infinity 2 போடுங்க. ஃபோர்த் இன்டர்வல் நீயே சொல்ல பார்க்கலாம். ஃபோர்த் இன்டர்வல் 1 to infinity 2 போடுங்க. இங்க 2 போட்டா பாசிட்டிவ் வரணும். நான் சொல்றேன் கண்ணு. புரியுதாமா? இல்ல டவுட் இருக்குதா? நான் சொல்றது உங்களுக்கு லேட்டா ரீச் ஆகுது சார். என்னம்மா? நான் சொல்றது லேட்டா ரீச் ஆகுது சார். ஏன்டா கண்ணு?
ஆமா சார் அது நெட்வொர்க் தான் சார் பிரச்சனை. சரி ஓகே. சரி இது கண்டுபிடிச்சது ஓகேவா ரோகன்? நான் பேச கரெக்டாக டிலே ஆகுது? ஓகே சார். ஓகே கேட்குது கேட்குது. ஓகே இப்போ என்ன ஆச்சு? எல்லா வேலையும் கண்டுபிடிச்சதுனால அண்டர்ஸ்டாண்டிங் 4 இன்டர்வல். 4 இன்டர்வல் எத்தனை மினிமம் இருக்குது? 2 மினிமம் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு -2ங்கிறது ஒரு மினிமம், எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு மினிமம். ஒரே ஒரு மேக்ஸிமம் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா கண்ணு? ஓகே சார். இப்போ எங்க கண்டுபிடிக்க போறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இதை அப்ளை பண்ண போறோம். எங்க அப்ளை பண்ண போறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்எக்ஸ். இங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிடலாமா? நோட் பண்ணிட்டு எனக்கு வேல்யூ சொல்லி பார்க்கலாம். இங்கே சொல்லிருங்க எஃப் இஸ் மினிமம், எஃப் இஸ் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -2, 1 அண்ட் எஃப் இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? மேக்ஸிமம் வேல்யூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எகைன் எழுதிருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3x⁴ plus 4x³ minus 12x² plus 12 சொல்றாங்கன்னு f of -2 and f of 1, f of 0 இது ரெண்டும் மினிமம் வேல்யூ, அது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. சொல்லுறாங்க இது 3 வேல்யூ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு 3 வேல்யூ கால்குலேஷன் போட்டு எனக்கு சொல்லு பார்க்கலாம். மைண்ட் கால்குலேஷன் 2 power 4. 2 power 4 16, negative in the positive. 16 சார். 16 into 3 48 48 மைனஸ் இங்க வந்து 3 -8 32 -32 சூப்பர் வெரி குட். again minus 4 48 -48 plus 4 plus 4 12 48 -48 கேன்சல் பண்ணிடலாம் சார். minus 12 -32 ஒரு 12 0 3 2 சார் -20 அவங்க மைனஸ் 20. சரி சரி அதே மாதிரி இங்கே ஒன்றுக்கு அப்ளை பண்ணலாமா? ஒன்னோட வேலை என்ன? 3 into 1 power 4 plus 4 into 1 cube minus 12 into 1 square plus 12 சொல்கிறாங்க. 3 into 1 3, 4 into -1 இல்லை 3 3 plus 4 minus 12 plus 12 கரெக்டுங்களா? plus 12 minus 12 கட் ஆயிரும். 3 -1 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன 7 வருதா? 3 plus 7 வருது. சரி அடுத்தது f of 0. f of 0 னா கரெக்டா எண்ட் ஆஃப் 12 மட்டும் தான் வரும் கரெக்ட்டுங்களா? f of 0 டைரக்டா 12. 0 plus 12 12. சரி கண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிக்குது. கொஸ்டின் வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கேட்டாங்கன்னா இதோட இருக்கலாம். கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்க? எதுவுமே இங்கே சொல்லல. இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபைண்ட் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் கேட்டுக்கிறாங்க. சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும்? லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் தான் என்ன எழுதுவாங்க? லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் மட்டும் கேட்டுக்கிறாங்க. நான் அடிஷனலாக சொல்லிக்கிறேன் அண்டு அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம் அண்டு அப்சல்யூட்டிவ் மினிமம் இது ரெண்டுமே கேட்குறான்னு வச்சுக்குவேன். இது எப்படி ரிசல்ட் எழுதுவீங்க அப்படின்னா நாங்கள் இது வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். நல்லா பார்த்துங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் அதே ப்ராசஸ் தான். இப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா லோக்கல் மினிமம். ஓகே வெயிட்டிங் போட்டுங்க. லோக்கல் மினிமம் என்னென்ன வேல்யூ வராங்க அதை எழுதிடுறாங்க. என்னென்ன வேல்யூ? -27 கரெக்டுங்களா? ஈக்குவல் டு -20, 7. அடுத்து என்னது? லோக்கல் மேக்ஸிமம் ஒரே ஒரு வேல்யூ தான் வராங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லோக்கல் மேக்ஸிமம் என்ன வேல்யூ கேட்குறாங்க? 12 கிடைக்கிறாங்க. 12 சரிங்களா? இது அப்சல்யூட்டிவ் கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்சல்யூட்டிவ்ங்கிறது கம்பல்சரி என்னவா தான் இருக்கணும்? ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும் கரெக்டுங்களா? கம்பல்சரி ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். அப்போ என்ன எழுதலாம்? அப்சல்யூட்டிவ் மேக்ஸிமம் பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கிறோம். இது 12 எழுதிக்கலாம். லோக்கல் மினிமம் யார் எழுதுவீங்க? -20 எழுதுவீங்களா 7 எழுதுவீங்களா? ரெண்டு வேல்யூ வருது, ரெண்டுல ஏதோ ஒரு வேல்யூ தான் செலக்ட் பண்ணணும். மினிமம் வேல்யூ தான் செலக்ட் பண்ணணும். அப்போ -20 மினிமமா இல்லை 7 மினிமமா? 7 சார் 7. -20 ஏன் அது நெகட்டிவ் வருது இல்லை? ஓ -20 புரியுதா?
ஓகே சார். 7 இங்க இருப்பான். +7 இங்க ம். இருப்பான். -20 எங்க இருப்பான்? ஓகே. இங்க புரிஞ்சுது இருப்பான் சார். -20ங்கிற பாயிண்ட். இதுல எது 2 மினிமம்? இவன் தான் மினிமம். புரியுதா? அப்ஜெக்டிவ்னு ஓகே சார். கேட்டான்னா ஒரு வேல்யூ எழுதணும். அப்ப இது 2யும் கம்பைன் பண்ணும்போது யாரு மினிமமோ அவன எழுதுனா போதும். இதே மாரி மேக்ஸிமம் 2 வேல்யூ வந்தான்னா, யார் ரொம்ப மேக்ஸிமம் வேல்யூ அவன எழுதுனா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஓகே பண்ணிட்டீங்களா? சார். லோக்கல்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ஜெக்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுது சார். அவ்வளோதான். இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் பாயிண்ட்.